இங்க ஒரு பொண்ணு அவங்க அம்மாக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருவா. எதனால அப்படின்னா, இப்போ அவங்க அம்மா வந்து டெய்லி ஒரு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்து அதை பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களோட வீடு தேடி டெய்லி அந்த பார்சல் வரும். ஆனா அந்த பார்சலை இந்த பொண்ணு தொட்டாலே வந்து அவங்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. டெய்லி அவங்களோட வீட்டுக்கு அந்த பார்சல் வந்திருக்கும். ஆனா அந்த பார்சல்குள்ள என்னதான் அப்படி இருக்கு அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பிரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் ட்ரை பண்றப்போ அவங்க அம்மா பயங்கர அப்படியே ரொம்ப அரகெண்டா மாறிடுவாங்க. இதெல்லாம் நீ தொடவே கூடாது அப்படின்ட்டு அந்த பாக்ஸை வந்து இழுக்க முடியாம இழுத்துட்டு போவாங்க. இப்போ அப்படியே கீழே எல்லாம் ஒரு ரெட் கலர்ல இருக்கும். என்னது இது அப்படின்ட்டு கேட்கிறப்போ அவங்க அம்மா வந்து அந்த கீழே ஒரு சாஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நக்கிடுவாங்க. நான் புதுசா வாங்கி இருக்கிற டொமேட்டோ கெச்சப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா ரொம்ப மோசமான ஸ்மெல்லா இருக்கு. கண்டிப்பா அது சாஸே கிடையாது. ஒரு மாதிரி பிளட் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சா எந்த மாதிரி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல் தான் வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு சீக்கிரட்டா உள்ள திறந்து போயிட்டு பார்த்தா இப்போ அவங்க அம்மா வந்துட்டு அந்த பார்சல்ல ஒரு ரெட் கலர் லிக்விட் வந்திருக்கும்ல, அந்த லிக்விட் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பொண்ணோட அம்மா வந்து ஒவ்வொரு நாள் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் ஆகுது, இவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த பொண்ணும் கன்ஃபியூஷன்ல தான் இருப்பா. ஆனா கண்ணுக்கு முன்னாடியே வந்து இப்ப இந்த பொண்ணோட அம்மா ரொம்ப இளமையா மாறிக்கிட்டே வருவாங்க. நாளுக்கு நாள் வந்து வயசு ஜாஸ்தியா தான் ஆகிட்டு போகணும். ஆனா இவங்களுக்கு வந்து வயசு குறைஞ்சிட்டே வருது. இப்போ நல்லாவே வயசு குறைஞ்சிரும். அவங்க அம்மாவை பார்க்கும்போது என்னமோ இந்த பொண்ணோட அம்மா மாதிரிலாம் இல்ல, அக்கா மாதிரி தான் இருக்காங்க. இன்னைக்கு விட்டுறவே கூடாது, என்னதான் இந்த பாக்ஸ்ல இருக்குன்னு கண்டிப்பா நம்ம ஓபன் பண்ணி பாத்துறணும் அப்படின்ட்டு எடுக்கிறப்போ வந்துட்டு அவங்க அம்மா அந்த பாக்ஸ் தூக்கிட்டு உள்ள ரூம்குள்ள போயிட்டு போட்டிடுவாங்க. ரூம்குள்ள போனவங்க கண்டிப்பா வெளியே வந்து தானே ஆகணும். இப்போ அவங்க திறக்கிற வரைக்கும் நான் இங்க விட போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளியவே தான் உட்காந்துருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்போ அவங்க அம்மாவும் ரூமை திறந்திருப்பாங்க. இந்த பொண்ணு உள்ள ஓடி போயிட்டு பார்த்திருப்பா. அந்த பாக்ஸ் எங்கேயுமே இருக்காது. அவங்க அம்மாவும் வேற ஏதோ வில்லத்தனமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை பார்க்கறதுக்கே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க முன்னாடி கண்டிப்பா நம்ம தேடவும் முடியாது, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இவங்களை தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பா. அதனால இப்போ இந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு அந்த பாக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அதாவது இவங்க அம்மா வந்து ஒரு ஸ்பெஷலான கிரீச்சரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த கிரீச்சரோடைய ரத்தத்தை குடிக்க குடிக்க இந்த பொண்ணோட அம்மா வந்து இளமையாகிட்டே போவாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து வயசே ஆகக்கூடாது, நம்ம எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க அம்மாவோட ஆசையே. அதனால டெய்லி இந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணுக்கே தெரியாம ரத்தத்தை வாங்கி குடிச்சு குடிச்சு தான் இந்த மாதிரி இளமையாகிட்டே வந்துட்டு இருக்காங்க. பல நாளா மூடி மூடி வச்சிருந்த உண்மையை கடைசியா இந்த பொண்ணு ஒரு வழியா கண்டுபிடிச்சிருவா.